இன்னைக்கு குங்குமாதி தைலத்தை பற்றி பார்க்க போகிறோம். குங்குமாதி தைலத்தை நம்ம கிருஷ்ணர் காலத்தில் வாழ்ந்து வந்த நகுலன் சகாதேவன் தந்தைகளான அஸ்வினி தேவர்களால் உருவாக்கப்பட்டது. இந்த தைலத்தை உருவாக்க குங்குமப்பூவை முக்கிய பொருளாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட சந்தனம், ஆட்டுப்பால் போன்ற முக்கியமான பொருட்களையும் பயன்படுத்தியிருக்காங்க. மற்ற முக்கியமான பொருட்களை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. பழங்காலத்துலேருந்தே இந்த குங்குமாதி ஆயிலை எல்லா ஸ்கின் ப்ராப்ளமுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஸ்கின் ஒயிட்னிங்க்கு இது பெஸ்டான ஆயில். நிலப்பாமராதி தைலத்தோட குங்குமாதி தைலத்தை பயன்படுத்தும் போது இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபேர்னஸ் கிடைக்கும். நிலப்பாமராதி தைலம் 100 ml, குங்குமாதி தைலம் 10 ml ஒன்றா சேர்ந்து பயன்படுத்தணும். இது 6 மாத குழந்தைகளுக்கும் பயன்படுத்தலாம். இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ண குங்குமாதி தைலத்தோட பிராண்ட் நேம் வந்து ஆயுர்வேதிக். இன்னும் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, நான் அது வந்து கீழே லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். இந்த பிராண்டில் இருக்கிற ஆயில் வந்து கொஞ்சம் டைலூட்டட் ஃபார்மாக இருக்குது. இன்னும் திக்காக சிரம் டைப் இருக்கிறத யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சீக்கிரமாக பெனிஃபிட் பார்க்க முடியும். குங்குமாதி தைலத்தை முகத்துக்கு மட்டும் இல்லாமல் கைகள் கால்களுக்கும் பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.